இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்போம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ரீல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கிங்க. ரீல் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு வீடியோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து சில பேருக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே மேலே ஆட் ஆகிருக்கும், சில பேருக்கு காட்டாது. அப்படிங்கிறப்ப கீழே பார்த்தீங்கன்னா எடிட் வீடியோ அப்படின்னு பட்டன் இருக்கும். எடிட் வீடியோ போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டூர்விஷன் அப்படின்னு சர்ச் பண்ணணும். டூர்விஷன்னு சர்ச் பண்ணால் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த எஃபெக்ட்டு விழுந்தோடனே அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே ஃபோட்டோவை நம்ம மறுபடியும் ஆட் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ஆடு ஃபோட்டோ ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி சேம் ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். அதை ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஷேப் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் வந்தோடனே அப்படியே நிறுத்திடுங்க. இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து உங்கள் மொபைலில் சேவ் ஆகிரும். சரிங்களா? ஸோ கேலரியில் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ டவுன்லோட் ஆகிரும். அப்படி டவுன்லோட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிடுங்க. சரியா? இப்படி இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி கீழே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துருங்க. காப்பி லிங்க் கொடுத்துட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் ஏதோ ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சரிங்களா, அந்த வெப்சைட்டில் வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி கீழே டவுன்லோடு கொடுத்துருப்பாங்க. டவுன்லோடு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும். கீழே டவுன்லோடு பட்டன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ டவுன்லோட் ஆகிரும். ஸோ அவ்வளோதாங்க. ஒன்று சேவ் கொடுத்து பாருங்கள். சேவ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.